வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ பொரியல் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணிக்கணும். அது எப்படின்னு கொஞ்சம் காட்டுறேன். பெரிய வாழைப்பூவா இருக்கு. இதை நான் முழுசா செய்ய போறதில்லை, பாதி தான் செய்ய போறேன். அதனால கொஞ்சத்தை மட்டும் கிளீன் பண்றதை காட்டுறேன், காட்டிட்டு பொரியல் பண்றதை காட்டுறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மடலை எடுத்துடணும். இதை எடுத்துட்டோன்னா இந்த பூ இருக்கும். இந்த பூவை எடுத்துட்டு இதை இப்படியே செஞ்சோன்னா இது மேலே இந்த பாருங்கள், இந்த பெரிய பெரிய ஒரு நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துடணும். இந்த நரம்பை எடுத்துடணும். இந்த நரம்போடு நம்ம சமைக்கக்கூடாது. இதை சமைச்சோன்னா நமக்கு வயிறு பிரச்சனை வரும். அதனால் இதை எடுத்துடணும், கண்டிப்பாக இதை எடுத்துடணும். இதை ஒரு சிலர் இதையும் எடுத்துடுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இது எடுக்கிறதில்ல. ஆனால் இதை போட்டதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதனால் நான் இன்னும் இதை வேணால் போட்டுக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். இதங்க இப்படி பண்ணோன்னா இது நல்லா தெரியுது பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றா உருவி எடுத்துடலாம். இந்த நரம்பு எடுக்காமல் இந்த வாழைப்பூவை சமைக்கவே கூடாது. இந்த நரம்பு எடுத்துட்டு தான் சமைக்கணும். இதை பாருங்க, எல்லாம் எடுத்தாச்சு. இப்படி பார்த்தா நல்லா தெரியும் பாருங்க, எல்லாம் எடுத்தாச்சு. உங்களுக்கு தேவைன்னா இதையும் பிச்சு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தருங்க, இதுவையும் போட வேண்டாம். விருப்பப்படாதவங்க இதையும் போட வேண்டாம். விருப்பப்படுறவங்க இதை போடலாம். நான் எங்கள் வீட்டில் இது போடுவாங்க, எங்கள் மாமியார் போடுவாங்க. அதை மாதிரியே நானும் போடுவேன். எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. வேணான்னா அதையும் விட்டுடலாம். இந்த பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த இன்னொன்னையும் எடுத்து காட்டுறேன். மடலை எடுத்துட்டு இது மொந்த மரத்தில் உள்ள வாழைப்பூன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்படி செஞ்சோன்னா இதை பாருங்கள், நல்லா இந்த மொட்டு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த வாழைப்பூலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால லீவ் நாளில் இதெல்லாம் செய்யணும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு இதை செய்யணும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூலையும் வடையும் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும். இது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு பூ எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. இது மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை அரியணும். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அரிய ஆரம்பிக்கணும். இதை இப்படி பிடிச்சிட்டு பொடுசாக அரியணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடுசாக அரிஞ்சிக்கணும். அந்த நரம்பை எடுத்துட்டு பொடுசாக அரிஞ்சு என்ன பண்ணணும்னா, இதை வெறுசாக தண்ணியில் போட்டிங்கன்னா இது கருத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதில் மோர் ஊற்றணும். இப்படி மோரை ஊற்றிட்டு அதில் இந்த பூவை இப்படி போடணும். பூவை நறுக்கி இதில் போட்டு நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணோன்னா இந்த பூ கருத்து போகாமல் இப்படியே இருக்கும். இது நம்ம வெறும் தண்ணியில் அரிஞ்சு போட்டோன்னா, கட் பண்ணி போட்டோன்னா பூ கருத்து போயிடும். அப்புறம் பார்க்கும்போது கலர் கம்மியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால இந்த மோர் எடுத்து ஊற்றி இப்படி போடணும். இதே மாதிரி நான் எல்லா பூவையும் நறுக்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு பொரியல் பண்ணும்போது காட்டுறேன். இந்த சின்னதாக இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இந்த மடலெல்லாம் உரிக்க முடியாது. அதனால் அந்த நரம்பையும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து
இது பண்ணிவிட்டு இந்த மட்டையோடையே பெரிய பூவாக இருக்கிற வரைக்கும் எடுக்க முடியும். இவங்க சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இதில் நரம்பெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் அப்படியே கூட போட்டுடலாம். இதில் ஒன்றும் பண்ணாது, இது ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து பொடிசா அரிஞ்சு போடணும். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 மட்டையை எடுத்துருவோம். இவ்வளோதான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே எடுக்க முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்னா கத்தியால் அப்படியே பொடிசா அரிஞ்சு போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இது கிடையாது. இந்த துவர்ப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் பொடிசாக அரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை இப்படி கத்தியால் அரிஞ்சு போட்டுட்டு இதை 2ஆக இப்படி கீறணும். அருவாமனை இருந்துச்சுன்னா அருவாமனையில் அரிங்க. உங்களுக்கு எதில் அரிய வருதோ அதில் நறுக்குங்க. நறுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதையும் பொடிசாக அரிஞ்சு அதில் போட்டுடலாம். இதையே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொட்டை எடுத்து இந்த சின்ன பசங்கள்லாம் காய் அறியும் போது நிற்குங்க இல்லையா, இதை சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து திங்க சொல்கிறது. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும். இதையும் அரிஞ்சு அப்படியே நறுக்கி போட்டுற வேண்டியதுதான். அதுக்காக தான் இதை கடைசியில் கொஞ்சம் காட்டினேன். நான் எல்லா பூவையும் நல்லா பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி மோரில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். மோரில் போட்டிருக்கேன், அதனால் கருப்பாகவே போகலை பாருங்கள். மோரில் போட்டால் மட்டும்தான் கருப்பாக போகாது, வெறும் தண்ணியில் போட்டோம்னா கருத்து போயிடும். இப்போ பொரியல் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு இந்த பாத்திரம் சூடு வரட்டும், எண்ணெய் ஊற்றலாம் அதில். இப்போது பாத்திரம் சூடு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 2 சின்ன காஞ்ச மிளகாய், அதை 2ஆக கட் பண்ணி போடுறேன். நான் மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த 2 சின்ன காஞ்ச மிளகாயும் போட்டுட்டேன். இந்த கடுகு வெடிக்கட்டும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போடுறேன், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா பொரியணும். நல்லா உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். பருப்பு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் இதுலேயே போட்டுடுறேன். கம்மியாக போடுங்க, மறுபடியும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஆரம்பத்துலேயே நிறையா போட்டுட்டோம்னா அப்புறம் கரிச்சு போயிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. உப்பை போட்டு வதக்கினோம்னா இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இதை நறுக்கி வச்சுருக்கிறேன் வாழைப்பூவையும் அப்படியோடு போட்டுடலாம். நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியும் வடிகட்டிட்டு வந்துடுறேன். வடிகட்டிட்டு வந்து அதையும் போட்டுட்டேன். இது நல்லா ஒரு கலருக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வேண்டாங்கிறவங்க இந்த காஞ்ச மிளகாய் முன்னாடி சேர்த்தோம் இல்லையா, அதோட இன்னும் 2 காஞ்ச மிளகாயை சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நான் அது போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இதுவே தண்ணி விட்டுரும், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி விடுது பாருங்கள், அதனால் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதுவே போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். இடையில தேவைன்னா ஒரு தடவை கிளறி விடுங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு தடவை கிளறி விட்டுட்டேன். இப்போ உப்பு வரப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டுக்கிறேன்.
இதோட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா சேர்த்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமங்கள்லாம் வாழைப்பூ வாழைத்தண்டு செய்யும்போது முருங்கைக்கீரை இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அது ரெண்டையும் சேர்த்து தான் செய்வாங்க. அப்போ இதில் வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணும்போது அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க, லோ ஃப்ளேமில். இதில் அரை மூடி தேங்காயை கீரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். இந்த சோம்பு போடுறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதை நான் இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த தேங்காய் பூவையும் போட்டு கிளற வேண்டியது தான். இதை நல்லா கிளறி இறக்கிட வேண்டியது தான். இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், தொட்டுக்காவையும் செஞ்சுக்கலாம். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் இந்த வாழைப்பூவை கொடுத்து, பாட்டி இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்தோன்னா அவங்க நம்ம சமைக்க ஆரம்பத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம போய் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் ஃப்ரீயாக லீவு நாளில் இதை செய்யுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மாதத்தில் ஒரு தடவைனாவது இதை பிள்ளைங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான். செத்த நேரம் இந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப நேரம் பெரட்ட வேண்டாம், கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இதில் லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். அதனால தான் கொஞ்சம் தேங்காய் நிறையா போடுறது. முருங்கைக்கீரை வந்து போட்டோம்னா தெரியாது, முருங்கைக்கீரை என்னட்ட இல்லை, அதனால் கொஞ்சம் தேங்காய் நிறையா போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், பொரியலாகவும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது இன்னொரு பாத்திரத்தில் அவ்வளோதான். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.